வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒன்று பத்திரிகை துறைன்னு சொல்லுவாங்க. அந்த தூணை பற்றி தான், துரும்பு, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தலைவர் தளபதி இருக்காரே, அவர் பிரச்சாரத்துக்கு வெளியே வர்றாருன்னு வைங்களேன், காலங்காத்தால போய் அவர் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு கேட்டு திறந்ததுல இருந்து இந்த கேட்டு திறந்துருச்சு, கார் வெளியே வருது, 4 சக்கரம் இருக்கு, அதுக்கு அது இப்படி சுத்துது, இந்த விமான நிலையத்தை நோக்கி போயுது, விமானத்துல ஏறிட்டாரு, விமானத்துல இருந்து இறங்கிட்டாரு, இன்னைக்கு இந்த கலர் பேண்ட் போட்டிருக்காரு, இந்த கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, இந்த கலர்ல வாட்ச் கட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம தலைவர் பேசுறாருல அந்த பேச்சையும் 2 தடவை போட்டு டிஆர்பி ஏத்தி தனக்கு வருமானத்தை பெருக்கிறது. ஆமா மக்களே, ஆமா, செய்தி சேனல்கள்ல நம்ம தலைவர் லைவ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டிஆர்பி கூடுது, அவங்களுக்கு வருமானம் கூட வருது. அதை நல்லா பகல் பூரா லைவ்ல காமிச்சு வருமானத்தை வரப்பத்திக்கிறது. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், இந்த போர்வையில திமுக சொம்புகளை பூரா வர வச்சிடுறது. அவங்க 4 பேரு திமுக காரவங்க, டிவிகே நண்பர் ஒருத்தர் தான் போய் உட்கார்ந்துருப்பாரு. அவங்க 3 பேரும் நம்ம தளபதி விஜய் மேல எவ்வளவு விஷத்தை கக்கணுமோ கக்குவாங்க. நம்ம டிவிகே நண்பர் அப்பத்தான் அதுக்கு பதிலளிக்கணும் வாயை திறப்பாரு. இதுல நெறியாளர் பாஞ்சிட்டு வந்துருவாரு, அவரு திமுக சொம்பா மாதிரி பாஞ்சிட்டு வந்து நம்ம நண்பரை பேசவே விடுறதில்ல. எல்லாருமா சேர்ந்து நம்ம தலைவரை பிடிச்சி பராண்டி வைக்கிறது. ஆனா அதுக்கு உண்டான பதிலா சொல்ல விடுறதே இல்லை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது பத்திரிகை தர்மம்ல, இதுக்கு பேர் எச்ச வேலை. இதைத்தான் நம்ம விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, இதுக்கு பேரு எச்ச வேலைன்னு. இந்த வேலைய ஜனநாயகத்துல பண்ணக்கூடாது. பத்திரிகைன்றது நடுநிலைமையா இருக்கணும். இப்ப இருக்கிற பத்திரிகைலாம் யார் நடுநிலைமையா இருக்கா? எல்லாருமே திமுக சொம்பு, ஒரு வகையான கட்சியின் சொம்பா தான் இருக்கிறாங்க. யாருமே நடுநிலைமையா இல்லை. அதனால நம்ம நண்பர்கள் நம்ம தளபதி எப்படி இருக்கிறாரு, ஏது இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி ஆளுகள் தான் உண்மையை சொல்றோம். அந்த உண்மையை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு பரப்பி அந்த ஊடகங்கள் செய்யற தப்ப வெளிப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.